அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. இன்று ஸ்ரீ குரு தத்தாத்ரேயரின் சுயசரிதம் 14வது நாள் பாராயணம். சரித்திரத்தின் இந்த பகுதியை கேட்ட நாமதாரகன் சித்தரே, குரு அவர்கள் குருவரபுரத்தில் தங்கியிருந்த போது நடந்த மற்ற நிகழ்ச்சிகள் யாவை எனக்கு கூறுங்கள் என்றான். சித்தனும், பல நிகழ்ச்சிகள் நடந்தன, ஆனால் ஒன்று அற்புதமானதும் சுவாரஸ்யமானதும் ஆகிய நிகழ்ச்சி, அது பற்றி நான் கூறுகிறேன். அங்கு ஒரு வண்ணான் இருந்தான். அவன் முற்பிறவியில் செய்த நல்ல செயல்களின் பலனால் குரு அவர்களின் பக்தனானான். குரு அவர்கள் தினமும் கிருஷ்ணா நதிக்கு வருவார். அவர் மும்மூர்த்திகளின் வடிவமாக இருந்த போதிலும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ வேண்டி சாதாரண சந்நியாசி போல் தினசரி வேலைகளை செய்து கொண்டிருந்தார். இந்த வண்ணான் நதியில் துணிகளை துவைப்பான். குருவை கண்டவுடன் அவரை வணங்கிய பின்னர் வேலையை கவனிப்பான். ஒரு நாள் வழக்கம் போல் குருவிடம் போய் அவரை வணங்கினான். குரு அவர்கள் மனம் மகிழ்ந்து, வண்ணானே, தினமும் ஏன் என் பாதங்களில் விழுந்து வணங்குகிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? நான் உன்னிடம் மகிழ்ச்சி உற்றேன். நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். நீ ஒரு அரசனாகி செல்வந்தனாகவும் புகழ்மிக்கவனாகவும் வாழ்வாய் என்றார். வண்ணான் இதை கேட்டு மகிழ்ந்தான். அவன் தனது மேலாடையில் சுப சகுனத்தை குறிக்கும் முடிச்சு ஒன்று போட்டுக்கொண்டு குருவை பிரார்த்தித்தான். அந்த நாள் முதல் அவன் உலக கவலைகளை மறந்து குரு சேவையிலேயே தன்னை பூரணமாக ஈடுபடுத்தி கொண்டான். அவன் குரு மடத்துக்கு செல்வான். தரையை பெருக்கி சுத்தம் செய்வான். பின் குருவை தொடர்ந்து கிருஷ்ணா நதிக்கு சென்று அவர் அங்கு பிரார்த்தனை முடிக்கும் வரை காத்திருப்பான். இதுபோல் சுயநலமில்லாமல் அந்த வண்ணான் பல நாட்கள் குரு சேவை புரிந்து வந்தான். ஒரு நாள் வைகாசி மாதத்தில் அவன் நதிக்கு போனான். இது வெப்பம் மிகுந்த காலமாதலால் நதிக்கரையில் குளிர்ச்சியாக பல பேர் அங்கு வந்திருந்தனர். குரு அவர்கள் ஸ்நானம் முடித்து தியானம் செய்து கொண்டு இருந்தார். வண்ணான் ஒரு முகமத்திய அரசன் தனது படகில் நதி வழியாக கீழே வந்து கொண்டிருப்பதை கண்டான். அரசனை பற்றி பல பெண்கள் மகிழ்ச்சியோடு நீரில் விளையாடி கொண்டு இருந்தனர். அவனது சேனை அவனை பின்தொடர்ந்து கரையில் வந்து கொண்டிருந்தனர். வண்ணான் இந்த அரசன் குருவை முந்தைய பிறவிகளில் வணங்கியிருப்பான். அதனாலேயே அவன் இந்த பெருவாழ்வு பெற்றிருக்கிறான் என்று எண்ணினான். இப்படி அரசனின் செல்வ செழிப்பில் மூழ்கி வண்ணான் ஒரு பக்கத்தில் நினைவிழந்து நின்று கொண்டிருந்தான். குரு அவர்கள் வண்ணானின் நிலையை அறிந்தார். அவன் வண்ணானை கூப்பிட்டு அவனிடம், நீ வறுமையினால் பலகாலம் கஷ்டப்பட்டிருக்கிறாய். தனது இந்திரியங்களை திருப்திப்படுத்தினால் ஒழிய ஒருவன் முக்தி அடைய முடியாது. நீ இப்பிறவியிலேயே அரசனாக விரும்புகிறாயா அல்லது அடுத்த ஜென்மத்தில் அரசனாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வண்ணான், அன்பின் கடலே, நான் இப்பொழுது கிழவனாகி விட்டேன். உங்களுடைய வரத்தை குழந்தை பருவம் முதல் கொண்டு அனுபவிக்க விரும்புகிறேன். ஆகவே அடுத்த பிறவியிலேயே இந்த வரம் தாங்கள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டினான். குருவும், நீ முகமத்திய அரசனாக வைதூராவின் அரச குடும்பத்தில் பிறப்பாய். அப்பொழுது இளவரசனாகவும் அரசனாகவும் வாழ்வை அனுபவிப்பாய். உன்னுடைய முதுமை பருவத்தில் நான் உன்னை காண்பேன். என்னை தரிசனம் செய்த மாத்திரத்தில் நீ உண்மையை உணர்ந்து கொள்வாய். நான் அடுத்த பிறவி நரசிம்ம சரஸ்வதியாக அவதரிப்பேன் என்றார். இந்த வரத்தை குருவிடமிருந்து பெற்ற வண்ணான் இறந்து பின்னர் வைதூர அரசனின் குடும்பத்தில் பிறந்தான். சத்குரு ஸ்ரீபாதர் நீண்ட காலம் குருவரபுரத்தில் தங்கி பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். பிறகு உலக நியதிப்படி கிருஷ்ணா நதியில் மறைந்து போனார். அவர் மறைந்த போதிலும் இன்றும் குருவரபுரத்தில் யாருக்கும் காணாமல் வாழ்ந்து கொண்டு அவரது பக்தர்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மறைந்த தினம் அஸ்வின் பகுல வருஷத்தின் துவாதசி தினமாகும். வருஷம் 1350. அப்பொழுது சூரியன் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவர் மீண்டும் அவதாரம் எடுக்கவே இந்த உருவத்தை மறைத்துக் கொண்டார். ஆனால் அவர் மீது நம்பிக்கை வைத்து வழிபடும் பக்தர்களுக்கு அவர் இன்றும் குருவரபுரத்தில் தோன்றி பல வடிவங்களில் பக்தர்களுக்கு வழிகாட்டி அவர்களை காப்பாற்றுகிறார். சத்குரு ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லவர் குருவரபுரத்தில் இன்று எழுந்தருளி பக்தர்களை காப்பாற்றுகிறார் என்று நீ உணர்ந்து கொள்ள நான் ஒரு உதாரணம் கூறுகிறேன். இத்துடன் 14வது நாள் பாராயணம் முடிந்துவிட்டது. நன்றி.